வெல்கம் டு எடோஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ஸா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்க்க போற டாபிக் டைரக்ஷன் டெஸ்ட். சரியா? சோ டைரக்ஷன்ல என்னென்ன டைப்ஸ்ல क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சோ டைரக்ஷன் டோட்டலா எத்தனை டைரக்ஷன் இருக்கு? சோ டோட்டலா 4 மெயின் டைரக்ஷன் சொல்லுவோம். என்னென்ன டைரக்ஷன்? நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சோ பேசிக்கா எல்லாருமே கேட்டா எத்தனை டைரக்ஷன் தான் சொல்லுவாங்க அப்படின்னா 4 டைரக்ஷன் தான் சொல்லுவாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு. சோ டோட்டலா எத்தனை டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 8 டைரக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? சோ 4 மெயின் டைரக்ஷன் அண்ட் 4 கார்டினல் டைரக்ஷன் சொல்லுவாங்க. சோ 4 கார்டினல் டைரக்ஷன் என்னென்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். இதெல்லாம் தான் கார்டினல் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல நார்த் அப்படின்னா வடக்கு, சவுத் அப்படின்னா தெற்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, வெஸ்ட்னா மேற்கு. அண்ட் நார்த் ஈஸ்ட் அப்படின்னா வடகிழக்கு, சவுத் ஈஸ்ட் அப்படின்னா தென்கிழக்கு, அண்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்னா வடமேற்கு, அண்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்னா தென்மேற்கு. ஓகே, சோ டோட்டலா எத்தனை டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா 8 டைரக்ஷன் இருக்கு. 4 மெயின், 4 கார்டினல். சோ இந்த டைரக்ஷன் வச்சுதான் என்ன பண்ணுவோம்? இந்த 8 டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் என்டையர் டைரக்ஷன் ஃபுல்லாமே பார்ப்போம். சோ டைரக்ஷன் பொறுத்தவரை இன்னொன்னு என்ன முக்கியம் அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட யாராவது வழி கேட்டா எப்படி சொல்லுவோம்? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா நேரா போயிட்டு ரைட் கட் பண்ணுங்க, லெஃப்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி இதுலயும் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரைட் லெஃப்ட் ரொம்ப முக்கியம். இப்ப நான் நார்த்த ஃபேஸ் பண்ணி நிக்கிறேன் அப்படின்னா எது ரைட்டா இருக்கும் அப்படின்னா என்னோட ரைட் தான் ரைட்டா இருக்கும், லெஃப்ட் தான் லெஃப்டா இருக்கும். சரியா? நம்ம ரைட்டா தான் இருக்கும், லெஃப்ட் லெஃப்டா தான் இருக்கும். இதே சவுத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, சோ தெற்கு திசையை பார்த்து இருக்கப்போ ரைட் லெஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சோ இங்க ரைட் இருக்கும், இங்கதான் என்ன இருக்கும்? லெஃப்ட். அதே மாதிரி ஈஸ்ட பார்த்து இருக்கப்போ எது ரைட் லெஃப்டா இருக்கும் அப்படின்னா இது ரைட், இது லெஃப்ட். அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட். மேல ரைட், கீழே லெஃப்ட். இதே நார்த் ஈஸ்ட்ல இருக்கப்போ இது ரைட், இது லெஃப்ட், இதுல இது ரைட், இது லெஃப்ட். இதுல கீழே ரைட், மேல லெஃப்ட், இங்க மேல ரைட், கீழே லெஃப்ட். சரியா? சோ அதாவது நீங்க அந்த டைரக்ஷனை பார்த்து இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ரைட் தான் ரைட்டா இருக்கும், லெஃப்ட் தான் லெஃப்டா இருக்கும். சரியா? சோ அப்ப என்னோட ரைட் டைரக்ஷன் ஃபுல்லா எந்த சைடுல வருது? சோ ரைட் எல்லாமே எந்த சைடு தான் வருது? கிளாக் வைஸ்ல தான் வருது. சரியா? சோ அப்ப கிளாக் வைஸ்ல தான் என்ன இருக்கும்? சோ கிளாக் வைஸ்ல என்னோட ரைட் டைரக்ஷன் இருக்கும், அந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் என்ன இருக்கும்? லெஃப்ட் இருக்கும். ஓகே, சோ அப்ப நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்னா ரைட், ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட். ஓகே, சோ டைரக்ஷன்ல இன்னும் ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அங்க இருந்து ரைட் டர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நார்த்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் இருக்கும்? இதுதான் நார்த். கரெக்டா? நார்த்ல இருந்து ரைட் சைடு நான் டர்ன் பண்றேன், திரும்புறேன். அப்ப இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன்? சோ ஒரு சில பேர் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ கரெக்ட் வாங்க என்ன அப்படின்னா ஈஸ்ட் தான். சரியா? நார்த்ல இருந்து நான் ரைட் டர்ன் பண்ணேன் அப்படின்னா என்ன டைரக்ஷன் வரும்? ஈஸ்ட் டைரக்ஷன். சோ ஒரு டர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி டர்ன் பண்ணும் அப்படின்னா 90 டிகிரி டர்ன் பண்ணும். சரியா? சோ டோட்டலாவே ஒரு சர்க்கிள்னா எவ்வளவு டிகிரி வரும்? 360 டிகிரி வரும். சோ நார்த்ல இருந்து ஒரு டர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி தான் டர்ன் பண்ணும்? 90 டிகிரி தான் டர்ன் பண்ணும். இது கான்ஸ்டன்ட். எந்த இடத்துல ஒரு டர்ன்னாலுமே எவ்வளவு டர்ன் பண்ணும்? 90 டிகிரி தான். அப்ப நார்த்ல இருந்து நான் லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் வரும்? நார்த்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் வரும்? வெஸ்ட் டைரக்ஷன். இதே நார்த் வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் வரும்? வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா சோ ஒரு டர்ன்னாலே 90 டிகிரி தான். என்ன வரும்? நார்த். வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா சவுத். சவுத்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா வெஸ்ட். சவுத்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா ஈஸ்ட். அண்ட் ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா சவுத். ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா நார்த். சோ ஒரு டர்னிங் அப்படின்னாலே என்னதான் 90 டிகிரி
டிகிரி தான் டர்ன் பண்ணும். எந்த டைரக்ஷன் வந்து ரைட் டர்ன் பண்ணா என்ன, லெஃப்ட் டர்ன் பண்ணா என்னன்றது தெரிஞ்சுட்டாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ அதே மாதிரி நார்த் டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து இருக்கேன். சோ இப்ப இங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணா என்ன டைரக்ஷன் வரும், நார்த் ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா என்ன டைரக்ஷன் வரும். சோ இங்கேயும் என்ன பண்ணும், ஒரு டர்னிங் அப்படின்னாலே 90 டிகிரி தான். சோ அப்ப நார்த் ஈஸ்ட்ல இருந்து 90 டிகிரி ரைட்ல டர்ன் பண்ண அப்படின்னா என்ன வரும், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். சோ இதுவே சவுத் ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணாலும் அகைன் எவ்வளவுதான் டர்ன் பண்ணணும், 90 டிகிரி தான் டர்ன் பண்ணும். சரியா? சோ சவுத் ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தா சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா நார்த் ஈஸ்ட். சோ சவுத் வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா என்ன டைரக்ஷன் வரும், நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். சோ என்ன சைடு திரும்பினா என்ன டைரக்ஷன் தெரிஞ்சுட்டாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் டைரக்ஷன் பொறுத்தவரையும் இன்னொரு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் போடுறேன், இது என்ன டைரக்ஷனா இருக்கும். சோ ஒரு சில பேர் நார்த்னு சொல்வீங்க, ஒரு சில பேர் சவுத்னு சொல்வீங்க. கரெக்டா? சோ இப்படி ஒரு லைன் போட்டு இது என்ன டைரக்ஷன் கேட்டா இதுக்கு என்ன பண்ண முடியாது, டைரக்ஷன் சொல்ல முடியாது, காண்ட் பி டிட்டர்மைன். சோ இதுக்கு டைரக்ஷனே தெரியாது. ஏன் அப்படின்னா டைரக்ஷன் பொறுத்தவரை என்ன ரொம்ப முக்கியம்னா ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். சோ நான் இப்படி மேல ஆரோ மார்க் போட்டாலே இது என்ன டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன், அதாவது வடக்கு திசை. அண்ட் இதுவே இப்படி டைரக்ஷன் போட்டாலே இது என்ன டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். இப்படி லைன் போட்டா இது என்ன டைரக்ஷன், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். அண்ட் இங்கிட்டு போட்டோம்னா வெஸ்ட் டைரக்ஷன். அண்ட் இப்படி போட்டோம்னா இது என்ன டைரக்ஷன், சோ இது என்னது, இந்த லைன் எங்க இருக்கு, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சோ இது சவுத் ஈஸ்ட். சோ இதே இப்படி போட்டோம்னா இது என்னது, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அண்ட் தென் இப்படி ஆரோ மார்க் போட்டோம்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். சோ டைரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எது முக்கியம், ஆரோ மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ இதெல்லாம் பேசிக்கா வச்சுதான் என்டையர் டைரக்ஷன் ஃபுல்லாமே பார்க்க போறோம். சோ டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பேசிக்கா ஒரு 4 கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? சோ அந்த பேசிக் 4 கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், a person walking towards north for 4 kilometers, then he turned right and walks for 3 kilometers. So first ஒரு person எந்த டைரக்ஷன்ல போறாரு, towards north டைரக்ஷன்ல போறாரு. கரெக்டா? சோ நார்த்ல எவ்வளவு தூரம் போறாரு, 4 கிலோமீட்டர். ஓகே. சோ இங்க இருந்து தான் போறாருன்னு வச்சுக்கோங்க. நார்த் டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் போறாரு, 4 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, then he turned right, அதாவது turn rightனா எங்க திரும்புறாரு, அவரோட ரைட் வலதுபுறம் திரும்புறாரு. சோ ஒரு டர்னிங் அப்படினாலே எவ்வளவு டிகிரி தான் டர்ன் பண்ணும், 90 டிகிரி தான் டர்ன் பண்ணும். சோ அப்ப இங்க இருந்து 90 டிகிரி இப்படிதான் டர்ன் பண்ணிருப்பாரு. சரியா? ஓகே. ரைட் டர்ன் பண்ணிட்டாரு. ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் நடக்கிறாரு, ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. கரெக்டா? சோ ரைட் டர்ன் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் சோ நார்த்ல அவ்வளவுதான் டேட்டா. சோ கொடுத்திருக்க டேட்டா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் நார்த் டைரக்ஷன் வடக்கு திசையை நோக்கி நடக்கிறாரு. அடுத்து அங்க இருந்து ரைட் வலதுபுறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. சரியா? சோ அப்ப அவர் என்ன, இதுதான் அவரோட என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இதுதான் என்னது அவரோட எண்டிங் பாயிண்ட். சோ 4 பேசிக் கொஸ்டின் முதல் என்ன அப்படின்னா, from which direction did he start his journey, அதாவது அவரோட ஜேர்னிய எந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஃபைனலி இன் which direction he is facing now. சோ கடைசியா அவர் எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லனா எந்த டைரக்ஷனை எதிர்கொண்டு இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு தேர்ட் ஒன், இன் which direction he is standing now with respect to the starting point. சோ இப்ப அவர் எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாரோ அது எங்க இருந்து கேக்குறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கேக்குறாங்க. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் எப்போதுமே 2க்கு அப்புறம் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அங்க இருந்து தான் பார்க்கணும். சரியா? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் என்ன டைரக்ஷன் பார்க்கணும். அண்ட் தென் வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், அதாவது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண பாயிண்டா இருந்தாலும் சரி, முடிக்கிற பாயிண்டா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டார்டிங் எண்டிங் கேட்டாங்கனாலே நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும், ஷார்டஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ ஒரு சில இடத்துல ஷார்டஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல ஹவு ஃபார்னு கேட்பாங்க, இல்ல வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்டிங் எண்டிங்னாலே என்னதான் கண்டுபிடிக்கணும், ஷார்டஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சோ எப்போ வந்து
அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், டோட்டலா ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். சோ இது ஃபர்ஸ்ட் நாலுத்துக்கு ஆன்சர் பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, from which direction did he start his journey? அவர் எங்க இருந்து அவரோட பயணத்தை தொடங்கினாருன்னு கேக்குறாங்க. எங்க இருந்து, என்ன டைரக்ஷன்ல இருந்து தொடங்கினாரு? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? சோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சவுத் டைரக்ஷன் தான் கரெக்ட். சோ நிறைய பேருக்கு டவுட் வரும், அவர் ஃபர்ஸ்ட் நார்த் டைரக்ஷன்ல தானே போயிருக்காரு, அப்ப வந்து நார்த் தானே ஆன்சர் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டா? சோ அவங்க கேட்டுட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி போனாரு டுவர்ட்ஸ் கேட்கல. சரியா? அவர் எங்க இருந்து அவரோட பயணத்தை தொடங்குறாங்கன்னு கேக்குறாங்க. நார்த்தை நோக்கி நடந்துட்டாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துதான் என்ன பண்ணிருப்பாரு, ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதுவே அவர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்க இருந்து அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, ஈஸ்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. புரியுதா என்னன்னு? அவரு டுவர்ட்ஸ் போன டைரக்ஷன் கேட்கல, அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாருன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது, சவுத் தான் கரெக்ட் ஒன். சரியா? அண்ட் தென் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலி இன் which direction he is facing now? அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசியா அவரு எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கடைசியா எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காரு, ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் டர்ன் பண்ணிட்டாரு, இதுதான் என்ன அவரோட எண்டிங் பாயிண்ட். அப்ப இப்படி ஆரோ மார்க் போட்டா இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது, ஈஸ்ட், அதாவது கிழக்கு திசை. சோ சவுத்னா தெற்கு திசை. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், in which direction he is standing now with respect to the starting point? சோ இதுக்கு என்ன மீனிங், அவர் இப்ப எங்க நிக்கிறாரோ அது எங்க இருந்து கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எது ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஸ்டார்டிங் டைரக்ஷன். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங், இதுதான் என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ இப்படி ஆரோ மார்க் போட்டா இது என்ன டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது, நார்த் ஈஸ்ட். அதாவது வடகிழக்கு. புரியுதா? எப்பொழுதுமே எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, டூக்கு அப்புறம் என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ அங்க இருந்துதான். டூக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் என்னன்னா பார்க்கணும். என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி மாத்தி பாத்திரக்கூடாது. இப்படி மாத்தி பார்த்தா இது என்ன டைரக்ஷன் ஆயிடும், சவுத் வெஸ்ட் ஆயிடும். சோ இப்படி பார்க்க கூடாது. டூக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்க்கு தான் என்ன டைரக்ஷன் பார்க்கணும், ஆன்சர் நார்த் ஈஸ்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்? சோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்குமான என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ். இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இங்க எண்டிங் பாயிண்ட் இருக்கு. சோ அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அதுதான் சொன்னேன், ஸ்டார்டிங் எண்டிங்னால எதுதான் கண்டுபிடிக்கணும், இந்த ஷார்டஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஹவு ஃபார்னாலும் சரி, வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் எண்டிங்னாலும் சரி, ஸ்டார்டிங் எண்டிங்னால இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். எப்ப இந்த 4+3 ஆட் பண்ணி 7 சொல்லுவோம் அப்படின்னா, டோட்டல் ஜர்னி, என்டையர் ஜர்னி அப்படின்னு கேட்டா மட்டும்தான் அதை ஆட் பண்ணும். அதர்வைஸ் இதுக்கு எதுதான் கண்டுபிடிக்கணும், ஷார்டஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, சோ இப்ப ஷார்டஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ இப்ப இந்த டயக்ராம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுது, இது எக்ஸாக்டா 90 டிகிரின்னு தெரியுது. கரெக்டா? நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தியரி படிச்சிருப்போம். என்ன தியரி, இது ஏ, இது பி, சி. ஏசிக்கான டிஸ்டன்ஸ். சோ இது பார்க்க எப்படி இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. சோ அப்ப ஏசிக்கான டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பித்தாகரஸ் தியரின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? பித்தாகரஸ் தியரி என்னது, ஏசிக்கான டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சோ அப்ப ஏக்கு பிக்கு இடையில 4 கிலோமீட்டர், பிக்கு சிக்கு இடையில 3 கிலோமீட்டர். சோ இது ரெண்டையும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சோ அப்ப ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் 4, அப்ப ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் பிக்கு சிக்குமான டிஸ்டன்ஸ் 3, அப்ப இங்க என்ன வரும் 3 ஸ்கொயர். அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9, அப்ப ஏ
AC square is equal to 16 plus 9. அப்ப ஆட் பண்ணோம்னா 25. அப்ப AC மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் எடுக்கணும். சோ அப்ப ஸ்கொயர் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ரூட் எடுக்கணும். கரெக்டா? சோ அப்ப 25 ரூட்ல இருந்து எடுத்தா சோ 5 into 5. சோ அப்ப AC கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர், 5 கிலோமீட்டர். சோ அப்ப fourth ஒன்க்கு ஆன்சர் என்னது? 5 கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஒன். புரியுதா எப்படின்னு? இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான 4 கொஸ்டின். இந்த 4 தெரிஞ்சாலே நம்ம டைரக்ஷன் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே கடைசியா கேட்கக்கூடியது என்னது? அவங்க எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காங்க, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, இன்னொன்னு டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, இன்னொன்னு அவங்க எந்த டைரக்ஷன் வந்து அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 4 பேசிக் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வரும். சரியா? இப்ப கொஸ்டின் போலாமா? சோ இதுலயே நம்ம நிறைய டைப்ஸ் பார்ப்போம். சோ டைரக்ட் டைப் பார்ப்போம், and then based on degree பார்ப்போம், அதுக்கப்புறம் based on sunrise sunset, சோ இந்த 3 டைப் தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டைரக்ட் டைப். சோ क्वेश्चन எல்லாமே ஸ்ட்ரைட்டா கொடுத்திருப்பாங்க. பேசிக்கா இந்த 4 क्वेश्चनல தான் ஏதாவது ஒன்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? Suresh walks 20 meter towards east and turns to right and walks 10 meter and turns to right, walks 9 meter and again turns to left, runs 5 meter and then turn to left, runs 12 meter and finally turns to left and runs 6 meter. So இது எல்லாமே டேட்டா. நமக்கு क्वेश्चन இது மட்டும்தான். Now which direction is the person facing? இதுதான் நம்மளுக்கு क्वेश्चन. So which direction the person facing னா அவர் எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்கான்னு கேக்குறாங்க. அதேதான் கீழே தமிழ்ல क्वेश्चन இருக்கு. So சுரேஷ் கிழக்கு நோக்கி 20 மீட்டர் நடந்து வலது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடந்து பின்னர் வலது பக்கம் திரும்பி 9 மீட்டர் நடக்கிறார். பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். சோ அது எல்லாமே டேட்டா கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேக்குறாங்க? இறுதியாக அவர் தனது இடதுபுறம் திரும்பி 6 மீட்டர் நடக்கிறார். இப்பொழுது சுரேஷ் எந்த திசையில் எதிர்கொள்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம டேட்டா போடணும். முதல்ல அவர் எந்த டைரக்ஷன்ல போறாரு? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாரு. சோ முதல்ல கிழக்கு திசையில எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னா 20 மீட்டர் போறாரு. ஓகே, அடுத்து என்ன பண்றாரு? and walks towards east and turns, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? turn to right, அதுக்கப்புறம் அவரு வலது பக்கமா திரும்புறாரு. சோ ஈஸ்ட்ல இருந்து ரைட் திரும்பினா என்ன டைரக்ஷன்? சோ எது ரைட் லெஃப்ட்? இதுதான் ரைட், இதுதான் லெஃப்ட். கரெக்டா? ஒரு டர்னிங் அப்படின்னாலே நம்ம எவ்வளவு டிகிரி டர்ன் பண்ணணும்? 90 டிகிரி தான் டர்ன் பண்ணணும். சோ ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? 10 மீட்டர் போறாரு. நீங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த டைரக்ஷன், நீங்க அந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரைட் லெஃப்ட் என்ன ஆகாது? கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? ஓகே, ரைட் டர்ன் பண்ணி 10 மீட்டர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் and turns to right, walks 9 meter. மறுபடியும் என்ன பண்றாரு? அவரோட வலதுபுறம் திரும்பி எவ்வளவு தூரம் போறாரு? 9 மீட்டர் போறாரு. சரியா? சோ அப்ப இப்ப எந்த டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்காரு? சவுத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. இங்க இருந்து ரைட் திரும்புறாரு. சோ அப்ப எது ரைட்டா இருக்கும்? டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன் தான் அவரோட ரைட்டா இருக்கும். சோ ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு? ஒரு 9 மீட்டர்ஸ் போறாரு. ஓகே, ஒரு 9 மீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் அடுத்து எங்க போறாரு? பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறார். சோ அங்க இருந்து என்ன பண்றாராம்? லெஃப்ட் டர்ன் பண்றாரு. கரெக்டா? லெஃப்ட் டர்ன் பண்ணி 5 மீட்டர் வாக் பண்றாரு. சோ இங்க இருந்து லெஃப்ட். சோ எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காரு? வெஸ்ட பார்த்து இருக்காரு, மேற்கு பார்த்து இருக்காரு. சோ இங்க இருந்து என்ன பண்றாரு? லெஃப்ட், இடதுபுறம் திரும்புறாரு. சோ இடதுபுறம் திரும்பி எவ்வளவு தூரம் போறாராம்? 5 மீட்டர் போறாரு. ஓகே, அடுத்து பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி, அவர் முடிச்சாச்சா? பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் நடக்கிறார். சோ மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணி என்ன பண்றாரு? 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சோ அப்போ சவுத்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன்? சோ சவுத்ல இருந்து இடதுபுறம் திரும்பணும்.
இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு 12 கிலோமீட்டர். சோ இங்க எவ்வளவு தூரம் போயிருக்காரு 9. அப்போ இந்த பாயிண்ட் வரையும் நான் வந்தேன் அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்துட்டேன் 9 மீட்டர். 12 அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு போகும், இன்னும் ஒரு 3 மீட்டர்ஸ் போகும். சோ இங்கதான் இருப்பாரு 12 மீட்டருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் 6 மீட்டர். சோ கடைசியா எங்க திரும்புறாரா, லெஃப்ட் டர்ன் பண்ணி 6 மீட்டர் வாக் பண்றாரு. சோ இப்ப டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, ஈஸ்ட்ல இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, லெஃப்ட் டர்ன் பண்றாரு. சோ லெஃப்ட் டர்ன் பண்ணா, சோ ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன். கரெக்டா? சோ லெஃப்ட் டர்ன் பண்றாரு, டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு 6 மீட்டர் நடக்கிறாரு. சோ இது 5. அப்ப இந்த பாயிண்ட் வரையும் வந்து எவ்வளவு 5. 6னா இது எக்ஸ்ட்ரா 1 மீட்டர் போயிருப்பாரு. அப்பதான் 6 மீட்டர். சரியா? ஓகே, இப்ப போயிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லா டேட்டாவும் போட்டாச்சு. இப்ப கடைசியா என்ன क्वेश्चन கேக்குறாங்க, which direction is the person facing? சோ அவர் எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காருன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காரு, நார்த் டைரக்ஷன். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, நார்த், அதாவது வடக்கு. புரியுதா எப்படின்னு? சோ கொடுத்திருக்கிறத நம்ம கரெக்டா ரைட் லெஃப்ட் போட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்னு பாக்கலாமா? இந்த क्वेश्चन பாருங்க எப்படி போறாரு, M walks 40 meters from his house towards west. சோ அவங்க வீட்ல இருந்து M towards west டைரக்ஷன்ல போறாரு. எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னா 40 மீட்டர். And then he takes right turn and walks 30 meter. இங்க இருந்து ரைட் டர்ன் பண்றாரு. வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன், நார்த். சோ ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு 30 மீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் then he takes left and walks 10 meter. இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றாரு. சோ இங்க இருந்து லெஃப்ட், நார்த்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன், வெஸ்ட் டைரக்ஷன். லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு, ஒரு 10 மீட்டர் போறாரு. ஓகே, and again he takes left and walks 50 meter. அங்க இருந்து என்ன பண்றாரு, லெஃப்ட் டர்ன் பண்றாரு. டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு 50 மீட்டர் போறாரு. சோ அப்ப இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றாரு, 50 போறாரு. அதாவது இந்த பாயிண்ட் வரையும் வந்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்திருப்பாரு, இது 30 அப்படின்னா இது எவ்வளவுதான் 30 தான், 30 தான். சோ 50 தான், இன்னும் எவ்வளவு போயிருக்கணும், இன்னும் ஒரு 20 மீட்டர் போயிருக்கணும். அப்பதான் டோட்டலா எவ்வளவு வரும் 50 மீட்டர் வரும். And then he takes left and walks 5 meter. இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றாரு. இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன் வரும், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன் வரும். சோ லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் நடக்கிறாரா 5 மீட்டர். சோ இது டோட்டலா இந்த பாயிண்ட் வரையும் வந்தாதான் எவ்வளவு ஆகும் 10. நான் ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இதை ரிலேட் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஒரு சில நேரத்துல டிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சரியா? எப்பொழுதுமே இதை என்ன பண்ணணும், கரெக்டா அந்த டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணி போடணும். அதுக்காண்டி ஸ்கேல் வச்சு நான் பெர்ஃபெக்ட்டா போடணுமானா கிடையாது. சரியா? சோ 4னா கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க, 10னா கொஞ்சம் அதை விட பெருசா போடுங்க, 3னா அதை விட சின்னதா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டா போதும். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணி 5 மீட்டர் போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், இது டோட்டலாவே 10 தான். கரெக்டா? மேல டோட்டலா 10. அப்ப 5னா இதுல பாதி, அதுக்கு நேரா வரையும் ஸ்டாப் ஆயிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலி he takes a right turn. அங்க இருந்து ஃபைனலா என்ன டர்ன் பண்றாராம், ரைட் டர்ன் பண்றாரு. ஆனா என்ன பண்ணல, டிஸ்டன்ஸ் எதுவுமே எவ்வளவு தூரம் போனாருன்னு கொடுக்கல. பட் ஆனா என்ன பண்ணிட்டாரு, ரைட் டர்ன் பண்ணிட்டாரு. சரியா? சோ அப்ப ரைட் டர்ன் பண்ணிட்டாருன்னா இப்ப அவர் என்ன டைரக்ஷன் பார்த்துதான் இருப்பாரு, சவுத் பார்த்துதான் இருப்பாரு. சரி, இப்ப கேட்டிருந்த क्वेश्चन என்ன, in which direction he is walking now? அப்படின்னா இப்ப அவரு எந்த டைரக்ஷனை பார்த்து நடக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த டைரக்ஷனை பார்த்து நடக்கிறாரு, சவுத் டைரக்ஷன். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, சவுத், அதாவது தெற்கு திசை. புரியுதா எப்படின்னு? கொடுத்திருக்கிறத ரைட் லெஃப்ட் மட்டும் கரெக்டா போடணும். சோ நீங்க அந்த டைரக்ஷனை பார்த்து நீங்க நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கனாலே உங்க ரைட் தான் ரைட்டா இருக்கும், லெஃப்ட் தான் லெஃப்டா இருக்கும். அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் வராது. சரியா? பட் இந்த மாதிரி क्वेश्चनலாம் நான் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும், டைம் எடுக்கும். கரெக்டா? நான் 40 அது மாதிரி இந்த மாதிரி क्वेश्चनல
எனக்கு இந்த 40, 30, 50 இந்த வேல்யூ எல்லாம் தேவைப்பட்டுச்சா? இதே முன்னாடி கொஸ்டினும் பாருங்களேன், இங்க ஒரு 20 மீட்டர், இங்க ஒரு 10, 9, 12 இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சா? கிடையாது. சோ இதெல்லாம் நான் டயக்ராம் போட்டா என்ன ஆகும்? டைம் எடுக்கும். எப்படி நான் ஷார்ட்கட்ல கொஸ்டின் பார்த்ததும் சால்வ் பண்றது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். சரியா? அதாவது இப்ப நம்ம பார்க்க இந்த ஷார்ட்கட் எதுக்கு அப்படின்னா, கடைசியா இவங்க எந்த டைரக்ஷனா பார்த்து நடக்கிறாங்க, ஃபைனலா எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும். சரியா? என்ன ட்ரிக் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நார்த் டைரக்ஷன் நோக்கி நடந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து நார்த்ல இருந்து ஒரு ரைட் டர்ன் பண்றேன், அடுத்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன்? நார்த் நோக்கி நடக்கிறேன், ஒரு ரைட் டர்ன் பண்றேன், அடுத்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன்? நார்த் நோக்கி நடந்துட்டு இருந்தேன்னா இப்ப மறுபடியும் எந்த டைரக்ஷன்ல தான் இருப்பேன்? நார்த்ல தான் இருப்பேன். இதுவே இன்னொன்னு கேக்குறேன், நார்த் நோக்கி நடந்துட்டு இருக்கேன், அங்க இருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்றேன், மறுபடியும் ஒரு ரைட் டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன்? இப்பயும் என்ன டைரக்ஷன்ல தான் இருப்பேன்? நார்த்ல தான் இருப்பேன். அப்போ நான் நார்த்ல இருந்து ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் டர்ன் பண்ணாலும் சரி, அகைன் என்ன பண்ணிடுவேன்? சேம் டைரக்ஷன், அதே டைரக்ஷனுக்கு வந்துடுவேன். சரியா? எந்த ஒரு டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் டர்ன் பண்ணாலும் சரி, அகைன் என்ன பண்ணிடுவோம்? சேம் அதே டைரக்ஷனுக்கு வந்துருவோம். சோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? இந்த டயக்ராம் போடாமையே சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ அது ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னு பார்க்கணும். டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போறாங்க? ஈஸ்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல போறாரு. சரியா? அதாவது கிழக்கு திசையில போறாரு. நெக்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட டர்னிங்ஸ் நோட் பண்ணும். ரைட் லெஃப்ட் மட்டும். ஃபர்ஸ்ட் என்ன டர்ன் பண்றாரு? ரைட் டர்ன் பண்றாரு. சோ ரைட். நெக்ஸ்ட் ரைட், மறுபடியும் ரைட் தான். அடுத்து அகைன் இல்ல அகைன் லெஃப்ட் டர்ன் பண்றாரு, அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் அண்ட் ஃபைனலி லெஃப்ட். கரெக்டா? 2 ரைட், அதுக்கப்புறம் 3 லெஃப்ட். சோ இதே தமிழ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வலதுபுறம் திரும்புறாரு, அப்புறம் அடுத்து வலதுபுறமா திரும்புறாரு, அதுக்கப்புறம் இடதுபுறம், அப்புறமும் இடதுபுறம், அடுத்து இறுதியா இடதுபுறம் தான். சோ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, சோ ஈஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றாரா, அப்போ ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் எடுத்தாரு அப்படின்னா அகைன் என்ன பண்ணிடுவாரு? சேம் அதே டைரக்ஷன் ஈஸ்டுக்கே வந்திருப்பாரு. அதே மாதிரி அகைன் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், இது மாதிரி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் என்ன ஆயிடும்? ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துருவாரு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன மட்டும்தான்? லெஃப்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. கரெக்டா? லெஃப்ட் மட்டும்தான் இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஒரு வலதுபுறம் ஒரு இடதுபுறத்தை கேன்சல் பண்ணணும், இதுலயும் ஒரு வலது இதுல கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிறது என்னது? இடதுபுறம் மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிழக்குல இருந்து இடதுபுறம் பார்க்கணும். அதே மாதிரி ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணணும். ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண டைரக்ஷன் நார்த் டைரக்ஷன். நீங்க பார்த்தோம் இல்லையா? சோ ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணா என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். சோ நமக்கு ஆன்சர் வந்தது இங்க என்னதான்? நார்த் தான். கரெக்டா? சோ அதேதான் இங்கேயும் வரும். சோ அப்ப இங்கே என்னதான்? சேம் நார்த் டைரக்ஷன் தான். சோ ஈஸ்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். சோ நார்மலா சால்வ் பண்ணி நார்த் தான். ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங் டைரக்ஷனை நோட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட ரைட் லெஃப்ட் மட்டும் நோட் பண்ணா போதும். இப்ப அதே மாதிரி இந்த கொஸ்டின் போடுவோமா? இத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போறாங்க? வெஸ்ட். அதை நோட் பண்ணணும். அடுத்து டர்னிங்ஸ் என்ன டர்ன் பண்றாங்க? ரைட் டர்ன், அதுக்கப்புறம் லெஃப்ட் டர்ன், அதுக்கப்புறம் again he takes left and walks, he takes left and finally right turn. ஓகே, அப்போ ஒரு ரைட் ஒரு லெஃப்ட்க்கு அகைன் என்ன பண்ணிருப்பாரு? வெஸ்ட் வந்திருப்பாரு. அகைன் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட்க்கு எங்க வருவாரு? வெஸ்ட். ரிமைனிங் இருக்கிறது என்னதான்? வெஸ்ட் மட்டும்தான். அப்ப வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன்? சோ இதுதான் வெஸ்ட். வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன்? இது ரைட், இது லெஃப்ட். வெஸ்ட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ண என்னதான்? சவுத். எனக்கு நார்மலா சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்ல வந்துச்சு? சவுத் டைரக்ஷன் தான் வந்துச்சு. புரியுதா?
சோ இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி ஃபேசிங், கடைசியா அவர் எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காரு அப்படின்னு கேட்டா மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும். சரியா, மத்ததுக்கெல்லாம் இப்படி போடக்கூடாது, போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். புரியுதா எப்படின்னு? இதுவே ரெண்டு லெஃப்ட் இருந்தா என்ன பண்ணுவீங்க, இப்படி நான் ரைட் லெஃப்ட் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு லெஃப்ட் இருக்கு, அப்போ நான் நார்த்ல இருந்து ரெண்டு ரைட் எடுத்தா எனக்கு என்ன டைரக்ஷன் வரும், நார்த்ல இருந்து ஒரு ரைட் எடுத்தா ஈஸ்ட், இன்னொரு ரைட் எடுத்தா சவுத். அப்ப ரெண்டு ரைட் எடுத்தா என்ன வருது, நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத் வருது. இதே நார்த்ல இருந்து ரெண்டு லெஃப்ட் எடுத்தா, ஒரு லெஃப்ட் எடுத்தா வெஸ்ட், அகைன் லெஃப்ட் எடுத்தா சவுத். அப்ப ரெண்டு சேம் டைரக்ஷன் வந்து என்ன அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். புரியுதா, ரெண்டு ரைட்டோ ரெண்டு லெஃப்டோ வந்தா என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சோ இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, சோ ஷாம்ன்றவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாரு, நம்ம क्वेश्चन எங்க தான் கேட்டிருப்பாங்க, இந்த கடைசில தான் கேட்டிருப்பாங்க. Now in which direction is he from his starting point? இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, இப்ப அவர் எங்க இருக்காரோ அது எங்க இருந்து கேட்டிருக்காங்க. Now in which direction is he from his starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப அவரு எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேக்குறாங்க. சரியா, இதுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும், டயக்ராம் போட்டுதான் சால்வ் பண்ணணும். சரியா, கடைசியா எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காங்க அப்படின்னு கேட்டா மட்டும்தான் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஷாம் எந்த டைரக்ஷன்ல போறாரு, டிராவல் 7 கிலோமீட்டர் நார்த். சோ நார்த்ல 7 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் then he turns to right, அங்க வந்து ரைட் டர்ன் பண்றாரு. சோ டர்னிங் அப்படின்னாலே 90 டிகிரி தான். ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு, ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் he again turns to his right and moves 7 கிலோமீட்டர். மறுபடியும் அவர் என்ன டர்ன் பண்றாரா, ரைட் டர்ன் பண்றாரு. சோ ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா டுவர்ட்ஸ் சவுத். டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு, 7 மீட்டர். 7 மீட்டர்னா என்ன இருக்கும், இதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு நேரா வந்திருப்பாரு, ஏன்னா இது 7, இப்பயும் 7 மீட்டர் அப்படின்னா என்ன இருக்கணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ல வரும். சரியா, ஓகே, கடைசியா அவ்வளவுதான். சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இப்ப அவரு எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காருன்னு கேட்கல, எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காரு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், சவுத் தெற்கு வரும். இப்ப என்ன கொஸ்டின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன், ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும், மாத்தி பார்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் என்ன டைரக்ஷன், ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன். இப்படி லைன் போட்டா இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது கிழக்கு. புரியுதா? சோ இங்கதான் ஒரு ஜேர்னி முடியுது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங். சோ ஈஸ்ட் தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்னு. சோ நெக்ஸ்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும், சோ நிறைய டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க, क्वेश्चन எங்கதான் இருக்கும், லாஸ்ட்ல எங்க இருக்கு, இன் விச் டைரக்ஷன் he is from his starting point. சரியா, ப்ரீவியஸா பார்த்தா அதே மாதிரிதான். இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன் விச் டைரக்ஷன் he is from his starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாரு, கார் மூவ்ஸ் 8 கிலோமீட்டர் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட்ல இருந்து ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போறாருன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் போறாரு, 8 கிலோமீட்டர். அடுத்து then he turns to his right and moves 2 கிலோமீட்டர். சோ இங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து again he turns to his right and moves 5 கிலோமீட்டர். சோ அங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர். டோட்டலா 8, சோ ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். சோ in which direction he is from his starting point. எது இப்ப நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் என்னது எண்டிங் பாயிண்ட். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் என்ன டைரக்ஷன், சோ இப்படி லைன் போட்டா இது என்ன டைரக்ஷன், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், வடமேற்கு. புரியுதா? So next one,
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் இங்க இருக்கு. In which direction and how far it is from the starting point. ஆக்சுவலா இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா in which direction, எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு how far அப்படின்னா என்னன்னு சொன்னோம். how farனாலும் சரி, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னாலும் சரி, டிஸ்டன்ஸ்னாலும் சரி, என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல அந்த பர்சன் என்ன பண்றாரு, a person starts from a point and moves 1 kilometer. So 1 kilometer first என்ன பண்றாரு, வாக் பண்றாரு. டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல, நார்த் டைரக்ஷன்ல. ஓகே, சோ நார்த்ல ஒரு மீட்டர் 1 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, then he turns to his right. அங்க இருந்து என்ன பண்றாரு, ரைட் டர்ன் பண்றாரு. சோ அங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா, சோ நார்த் நோக்கி போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாரு, 3 கிலோமீட்டர் போறாரு. சோ ரைட் டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் again he turns to his right and walks 5 meter. சோ அங்க இருந்து என்ன பண்றாரு, ரைட் டர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர் வாக் பண்றாரு. சோ அப்ப இங்க இருந்து ஈஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ண என்ன டைரக்ஷன், சவுத் வரும். சோ டர்ன் பண்ணி 5, அதாவது இந்த பாயிண்ட் வரையும் நான் வந்தேன் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான், 1 கிலோமீட்டர் தான். சரியா? சோ 5னா எக்ஸ்ட்ரா என்ன எவ்வளவு போயிருப்பாரு, ஒரு 4 கிலோமீட்டர் போயிருப்பாரு. சோ டோட்டலா 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, சோ இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் என்னோட எண்டிங் பாயிண்ட். இப்ப கேட்டது क्वेश्चन என்ன, in which direction and how far it is from the starting point. சோ எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல இப்படி ஆரமாக போட்டா இது என்ன டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட். அப்ப ஆன்சர் என்னது, எனக்கு டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் வரணும். இன்னொன்னு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இது எய்தர் கீழே ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா மேல பண்ணலாம். சோ இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். இப்பதான் பார்த்தோம் இந்த பாயிண்ட் வரை எவ்வளவு கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர். டோட்டலா 5. அப்போ இதுக்கு கீழே இங்க எவ்வளவு இருந்திருக்கும், 4 கிலோமீட்டரா இருந்திருக்கும். அடுத்து இது 3 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னவாதான் இருக்கும், 3 தான். அப்ப இது 3 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா, அதாவது இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. ஏசிக்கான டிஸ்டன்ஸ் தான். சோ அப்ப என்ன வரும், AC is equal to root of AB square plus BC square. AB கானது 3 ஸ்கொயர், BC க்கு 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. சோ ஆட் பண்ணோம்னா 25, root of 25. சோ அப்ப ரூட்ல இருந்து எடுத்தோம்னா என்ன வரும், 5 கிலோமீட்டர். சோ அப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5 கிலோமீட்டர் தான். சோ அப்ப ஆன்சர் 5 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட், அதாவது 5 கிலோமீட்டர் தென்கிழக்கு. சோ இதுல ஆப்ஷன் டி தான் கரெக்ட். புரியுதா அப்படின்னு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது क्वेश्चन பேஸ்ட் ஆன் டிகிரி. சோ டிகிரி பேஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம பேசிக்கா என்ன பார்த்தோம், மொத்தம் எத்தனை டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். டைரக்ஷனாலே டோட்டலா எத்தனை இருக்கு, 8 டைரக்ஷன் இருக்கு. 4 மெயின் டைரக்ஷன், 4 கார்டினல் டைரக்ஷன். சோ 4 மெயின் டைரக்ஷன் எதெல்லாம் சொல்லுவோம், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ன்றத சொல்லுவோம். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அண்ட் 4 கார்டினல் டைரக்ஷன் என்ன சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு டர்னிங் அப்படினாலே எவ்வளவு டிகிரி டர்ன் பண்ணணும், 90 டிகிரி டர்ன் பண்ணணும்னு சொன்னோம். அந்த ஹோலா ஒரு சர்க்கிள் எவ்வளவு டிகிரி, 360 டிகிரின்னு சொன்னோம். ஓகே, இப்ப நான் நார்த்ல இருந்து 90 டிகிரி டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த்ல இருந்து 90 டிகிரி டர்ன் பண்றேன். இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், சோ இப்படி
எப்படி கேட்டாலும் ஆன்சர் என்னதான் cannot be determined தான். நார்த்ல இருந்து 90 டிகிரி நான் டர்ன் பண்றேன் அப்படின்னா டுவர்ட்ஸ் என்ன சொல்லணும், எந்த டைரக்ஷன் சொல்லணும், ரைட்டா லெஃப்டா. சோ டைரக்ஷன் டைரக்ட் டைப் பொறுத்தவரையும் ரைட் லெஃப்ட்னு கொடுப்பாங்க. டிகிரி பேஸ் பண்ற வரையும் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கொடுப்பாங்க. சரியா, அதாவது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கிளாக் வைஸ்ல தான் என்ன இருக்கு, என்னோட ரைட் இருக்கும். சோ கிளாக் வைஸ்ல ரைட் டர்ன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்கும், லெஃப்ட். ஓகே, சோ இப்போ நான் நார்த்ல இருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ். இப்போ என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 90 டிகிரி. கிளாக் வைஸ்னா எங்க டர்ன் பண்ணும், ரைட் டர்ன் பண்ணும் 90 டிகிரி. அப்ப எங்க வந்திருப்பேன், ஈஸ்ட் டைரக்ஷன் வந்திருப்பேன். சோ இதுதான் எவ்வளோ 90 டிகிரி. இதுவே நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 45 டிகிரி டர்ன் பண்றேன். இப்ப என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 45 டிகிரி. சோ அப்ப எங்க வந்திருப்பேன், நார்த் ஈஸ்ட். 45னா எங்கதான் வந்திருப்போம், நார்த் ஈஸ்ட் தான் வந்திருப்போம். சரியா, ஓகே. நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல ஒரு 135 டிகிரி. இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 135 அப்படின்னா நார்த்ல இருந்து ஈஸ்ட் வந்தா 90, 135க்கு இன்னும் எவ்வளவு போகணும், இன்னும் ஒரு 45. அப்பதான் டோட்டலா எவ்வளவு வரும், 135 டிகிரி வரும். அப்ப என்ன டைரக்ஷன், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். அண்ட் தென் நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 180 டிகிரி. இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 180 டிகிரி அப்படின்னா இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. அப்பனால டோட்டலா எவ்வளவு வரும், 180. 180னாலே என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். இதே நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 180 டிகிரி. அப்ப என்ன டைரக்ஷன்ல வரும், அப்பயும் என்ன டைரக்ஷன்ல வரும், ஆன்டி கிளாக் வைஸ்ல 180 டிகிரினாலும் எங்கதான் வருவோம், சவுத் தான். எப்போதுமே 180 டிகிரி வந்துச்சுனாலே என்ன பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். புரியுதா, ஓகே. இதே நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 270 டிகிரி. இப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்கும், நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 270 டிகிரி. இப்ப என்ன டைரக்ஷன் வரும், 270னா எங்க வந்துரும், ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துரும். கரெக்டா, நார்த்ல இருந்து சவுத் வந்தா 180 டிகிரி, 270க்கு இன்னும் எவ்வளவு போகணும், ஒரு 90 டிகிரி போகணும். அப்ப 270னா இங்க வந்திருக்கும், இதுதான் 270 டிகிரி. இது நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 270 டிகிரினா இதுதான் என்னது, 270 டிகிரி டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்துடும். சரியா, ஓகே. நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 360 டிகிரி. இப்ப என்ன டைரக்ஷன்ல இருப்போம், அகைன் நார்த் டைரக்ஷன் ஏதாவது வருவோம். நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 360 டிகிரினாலும் எங்கதான் வருவோம், நார்த் டைரக்ஷன் தான் வரும். சரியா, 0 டிகிரி அப்படின்னாலும் எங்கதான் வரும், நார்த் டைரக்ஷன் தான் வரும். ஓகே, இதுவே நார்த்ல இருந்து 10 டிகிரி கிளாக் வைஸ்ல இப்ப என்ன டைரக்ஷன்ல இருப்பேன், 10 டிகிரி எங்க வரும், இந்த இடத்துல வருமா. நார்த்ல இருந்து 10 டிகிரி கிளாக் வைஸ்ல இப்படி போட்டா இது என்ன டைரக்ஷன், இதுவே 89 டிகிரினா நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல 89 டிகிரி. சரிதானே, 89 டிகிரி சொல்லுவோம். இது வந்துட்டோம்னா 90 ஆயிடும். இதுதான் 89 டிகிரி. 89 டிகிரினா இப்ப இது என்ன டைரக்ஷனா இருக்கும், எதுனாலுமே 89னாலும் சரி 10னாலும் சரி எக்ஸாக்டா 45 வந்தாதான் நார்த் ஈஸ்ட்னு கிடையாது. இன்பிட்வீன்ல எங்க வந்தாலுமே இது என்ன டைரக்ஷன் தான், நார்த் ஈஸ்ட் தான். புரியுதா, 10 டிகிரினாலும் சரி 1 டிகிரினாலும் சரி 89னாலும் சரி 85 70 இன்பிட்வீன் எங்க வந்தாலுமே அது எதுலதான் வந்துடும், கார்டினல் டைரக்ஷன்ஸ்ல தான் வந்துடும். புரியுதா, ஓகே. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸ்ல 90 டிகிரி. இப்ப எந்த டைரக்ஷன்ல இருப்பேன், நார்த் வெஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸ்ல 90 டிகிரி அப்படின்னா எங்க வந்திருப்பேன், நார்த் ஈஸ்ட் வந்திருப்பேன். எல்லாமே 90 டிகிரி கிளாக் வைஸ்னா ரைட் தான் டர்னிங். இதே நார்த் வெஸ்ட்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 180 டிகிரினா
180 டிகிரினா என்ன சொன்னோம்? ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். நார்த் வெஸ்டுக்கு ஆப்போசிட் சவுத் ஈஸ்ட். சரியா? சோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து டிகிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? Michael is facing north and turns 90 degree in clockwise direction, then turn right and again turn 45 degree in the clockwise direction. In which direction is he facing now? So first அவர் எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காரா? வடக்கு நோக்கி இருக்காரு. கரெக்டா? நார்த் டைரக்ஷனை நோக்கி நிற்கிறாரு. அந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காரு. அங்க என்ன பண்றாராம்? நின்று 90 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்பி அங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் என்ன பண்றாங்களா? 90 டிகிரி டர்ன் பண்றாங்க. சோ ஆன்டி கிளாக் வைஸ்னா டுவர்ட்ஸ் எந்த சைடு? லெஃப்ட். சோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? முதல்ல வந்து நார்த்ல போறாரு, இங்க இருந்து இப்படி 90 டர்ன் பண்றாரு. இந்த மாதிரி வட்டமான போட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? ஜஸ்ட் நம்ம என்னதான் பார்க்கணும்? டர்னிங்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். நார்த்த பார்த்திருக்காரு, இங்க இருந்து டர்ன் பண்ணாருன்னா எங்க வருவாரு? ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி டர்ன் பண்ணாரு, டுவர்ட்ஸ் எதை பார்த்திருப்பாரு? வெஸ்ட பார்த்திருப்பாரு. கரெக்டா? ஓகே. அடுத்து என்ன பண்றாரு? Then turn right and again turn 45 degree in clockwise direction. இதுனா என்ன அர்த்தம்? இங்க ஒரு வலது பக்கம் திரும்பின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னது? வந்து வடக்கு நோக்கி 90 டிகிரி வடக்கு நோக்கி நின்று 90 டிகிரி வந்து என்ன பண்றாரு? எதிர் கடிகார திசையில திரும்புறாரு. திரும்பிட்டு வலது பக்கம் திரும்பி மீண்டும் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடையில வலது பக்கம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இதை விட்டுலாமா? இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம், ஒரு டர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி தான் சொன்னோம்? 90 டிகிரி. சோ அததான் இன்டைரக்டா என்ன கொடுத்திருக்காங்க? then turn right ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷனை பார்த்து இருந்தாரு? நார்த்த பார்த்து இருந்தாரு. அங்க இருந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்னது? லெஃப்ட் சைடு 90 டிகிரினா எங்க வந்திருப்பாரு? வெஸ்ட பார்த்து இருந்திருப்பாரு. கரெக்டா? இப்ப அகைன் டர்ன் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெஸ்ட்ல இருந்து ரைட் டர்ன் பண்ணா ஒரு டர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. அப்ப அகைன் எங்க வந்திருப்பாரு? நார்த் டைரக்ஷனுக்கு வந்திருப்பாரு. இப்ப இங்க இருந்து என்ன பண்றாரு? 45 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சோ நார்த்ல இருந்து 45 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப எங்க வந்திருப்பாரு? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனா பார்த்து இருப்பாரு. அப்ப ஃபைனலா அவர் எந்த டைரக்ஷனை பார்த்துதான் இருப்பாரு? நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு தான் கரெக்ட். இந்த தப்பு பண்ணிடக்கூடாது. வலது பக்கம் திரும்பி அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னு அர்த்தம்? 90 டிகிரி டர்ன் பண்றாருன்னு அர்த்தம். அதை வந்து இன்டைரக்டா ஜஸ்ட் டர்ன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு டர்னிங் அப்படின்னாலே எவ்வளவு டிகிரி தான்? 90 டிகிரி தான். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா? அதே மாதிரிதான் இந்த கொஸ்டினும். ஃபர்ஸ்ட் ரீதா இஸ் ஸ்டாண்டிங் ஃபேசிங் சவுத் ஈஸ்ட். சோ முதல்ல அவங்க எந்த டைரக்ஷனை பார்த்திருக்காங்களா? சவுத் ஈஸ்ட பார்த்திருக்காங்க. சோ இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சோ சவுத் வெஸ்ட். கோடு கொஞ்சம் கோலா போயிடுச்சு. நார்த் வெஸ்ட். ஓகே. ரீதா இஸ் ஸ்டாண்டிங் ஃபேசிங் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். முதல்ல சவுத் ஈஸ்ட பார்த்து இருக்காங்க. அடுத்து she turned 135 degree in clockwise direction. clockwise-னா ரைட் டர்ன் பண்ணனும். 135 டிகிரி. சவுத் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் வந்தா 90 டிகிரி. 135க்கு இன்னும் ஒரு 45 டிகிரி. அப்ப என்ன வந்திருப்பாங்க? வெஸ்ட பார்த்து இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. அடுத்து after that she turns 90 degree anti clockwise. சோ வெஸ்ட்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா எங்கிட்டு? லெஃப்ட் சைடு 90 டிகிரி டர்ன் பண்றாங்க. சோ அப்ப லெஃப்ட்ல 90 டிகிரினா எங்க வந்திருப்பாங்க? வெஸ்ட்ல இருந்து சவுத் டைரக்ஷன் வந்திருப்பாங்க. கரெக்டா? ஓகே. then she turned 45 degree clockwise direction. சோ இங்க இருந்து அகைன் என்ன பண்றாங்க? கிளாக் வைஸ்ல 45 டிகிரி டர்ன் பண்றாங்க. சோ 45 டிகிரி கிளாக் வைஸ், அதாவது ரைட்ல. சோ அப்ப எங்க வந்திருப்பாங்க? சவுத் வெஸ்ட் வந்திருப்பாங்க. கரெக்டா? followed by 135 degree ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சோ இதுக்கப்புறம் ஆன்டி கிளாக்ல 135 அப்படின்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட் வந்தோம்னா என்ன எவ்வளவு டிகிரி? ஆன்டி கிளாக்ல 90 டிகிரி. 135க்கு இன்னும் எவ்வளவு போகணும்? 45 டிகிரி. அதாவது எங்க வந்திருப்பாங்க? ஈஸ்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஃபைனலா கேட்டது எந்த
டைரக்ஷனா பார்த்திருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? ஈஸ்ட். ஆப்ஷன் ஏ. புரியுதா அப்படின்னு? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது சன்ரைஸ் அண்ட் சன்செட். சோ சன்ரைஸ் சன்செட் என்ன சைடு நடக்கும்? சோ பேஸ்ட் ஆன் ஷேடோ. சோ ஷேடோ பேஸ் பண்ணி கேட்பாங்க. சரியா? ஷேடோ அப்படின்னா என்னது? நிழல். நிழல் எப்படி விழுகும்? சோ ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் எங்க நடக்கும், சன்செட் எங்க நடக்கும்? சோ சன்ரைஸ்ன்றது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல இருக்கும். சோ சன் வந்துட்டு ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி எங்க சன்செட் நடக்கும்? வெஸ்ட்ல தான் நடக்கும். கரெக்டா? சோ நிழல்ன்றது எப்படி விழுகும்? லைட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நிழல் விழுகும். கரெக்டா? சோ அதாவது மார்னிங்ல சன் எங்கிட்டு இருக்கும்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப ஷேடோ எங்கிட்டு விழுகும்? அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்ல விழுகும். கரெக்டா? இதுவே ஈவினிங் டைம்ல சன் எங்க இருக்கும்? வெஸ்ட்ல இருக்கும். அப்ப ஷேடோ எங்கிட்டு விழுகும்? ஈஸ்ட்ல விழுகும். எப்போதுமே ஷேடோ அப்படின்னா லைட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஷேடோ விழுகும். சரியா? மதியம் 12 மணிக்கு ஷேடோ விழுகுமா விழுகாதா? சோ 12 மணிக்கு ஷேடோ விழுகும். பட் என்ன ஆகும்னா நம்ம மேலேயே விழுகும். அதனால நம்மளுக்கு என்ன தெரியாது? 0 டிகிரின்றதுனால ஷேடோ நம்மளுக்கு விழுகிற மாதிரி தெரியாது. பட் நம்மளுக்கு மோஸ்ட்லி கேட்கறது மார்னிங் ஆர் ஈவினிங் வச்சு கேட்பாங்க. இல்லைன்னா லைட் போஸ்ட் வச்சு கேட்பாங்க. லைட் போஸ்ட் ஈஸ்ட்ல இருக்கு, ஒரு பர்சன் வெஸ்ட பார்த்து இருக்காரு, அந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? சோ இப்ப இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே. சோ என்ன கொடுத்திருக்காங்க? ஒன் மார்னிங் A and B were standing opposite to each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்னிங் டைம் சொல்லிட்டாங்க. அப்ப சன் எங்கிட்டு இருக்கும்? ஈஸ்ட்ல இருக்கும். அப்ப ஷேடோ எங்கிட்டு இருக்கும்? வெஸ்ட்ல இருக்கும். சோ ஈஸ்ட்ல சன் அண்ட் ஷேடோ வெஸ்ட்ல. சோ ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் எப்படி நிக்கிறாங்க? ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நிக்கிறாங்க. சோ ஒரு நாள் காலை A மற்றும் B ஒருவரை ஒருவர் கொண்டனர். சோ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நிக்கிறாங்க. சரியா? சோ அப்படி நிக்கிறப்போ என்ன கொடுத்திருக்காங்க? A shadow fell exactly on his left hand. சோ A ஓட ஷேடோ எங்க விழுகுதுன்னா அவரோட லெஃப்ட் சைடு விழுகுது. அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சோ A இன் நிழல் A இன் இடதுபுறத்தை நோக்கி விழுந்தது. B எந்த திசையை எதிர்கொள்கிறது? B எந்த டைரக்ஷனா பார்த்து இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AB ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. A இங்க B இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். A வந்து யாரை பார்த்து இருக்காங்க? B ய பார்த்து இருக்காங்க. அதாவது A இருக்க டைரக்ஷன் என்னது? வெஸ்ட் டைரக்ஷன். பட் ஃபேசிங் வந்து என்ன டைரக்ஷனா இருக்கும்? B ய பார்த்து இருக்காங்க அப்படின்னா ஈஸ்ட பார்த்து இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி B எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு. பட் ஃபேசிங் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? ஏவ பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா? அப்ப ஏவ பார்த்துட்டு இருக்கிறோம். இது இப்படி போட்டா இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். சோ அப்ப எது ரைட் லெஃப்டா இருக்கும்? இது ரைட், இது லெஃப்ட். ஏக்கு இது ரைட், இது லெஃப்டா இருக்கும். ஏவோட ஷேடோ எங்கிட்டு விழுகுதா? ஏக்கு லெஃப்ட்ல. ஆக்சுவலா சன் எங்கிட்டு இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? அப்ப ஒரு பர்சன் மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட ஷேடோ எங்க விழுகும்? லைட்டுக்கு ஆப்போசிட்ல. அதாவது B யோட ஷேடோ எங்கிட்டு விழுகும்? Bக்கு ஃப்ரண்ட்ல விழுகும். ஏவோட ஷேடோ எங்கிட்டு விழுகும்? ஏக்கு பேக் சைட்ல விழுகும். கரெக்டா? எனக்கு கொஸ்டின் படி எங்கிட்டு விழுகும்னு சொல்லியிருக்காங்க? லெஃப்ட்ல விழுகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப AB கண்டிப்பா எப்படி நின்றுக்க மாட்டாங்க? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல நின்றுக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்ப இதுவே இங்க B இங்க A இருந்தாலும் ஏவோட ஷேடோ எங்கிட்டு தான் விழுகும்? ஏக்கு ஃப்ரண்ட், Bக்கு பேக்ல தான் விழுகும். அப்ப கண்டிப்பா AB எப்படி இருந்திருக்க மாட்டாங்க? ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. அப்ப வேற எப்படி இருந்திருக்கலாம்? நார்த் சவுத்ல இருக்கலாமா? சோ நார்த் சவுத்ல இருந்தாங்க அப்படின்னா இது வெஸ்ட் ஈஸ்ட். சோ சன் இங்க இருக்கு. சோ இந்த சைடு ஷேடோ. சோ சப்போஸ் சோ A நார்த்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, B சவுத்ல இருக்காங்க. சோ இருக்க பொசிஷன் என்னது? நார்த் சவுத். ஆனா இப்ப A யாரை பார்த்து இருக்கும்? B ய பார்த்து இருக்கும். அதாவது எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கும்? சவுத்த ஃபேஸ் பண்ணி இருக்கும். அப்ப எது ரைட்? இது ரைட், இது லெஃப்டா இருக்கும். இங்க இருக்க பர்சன் நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரைட், இது லெஃப்டா இருக்கும். இப்ப ஏவோட ஷேடோ ஏக்கு எந்த சைடு விழுகும்? இங்க லைட்டிங்ஸ் வருதுன்னா ஆப்போசிட்ல ஷேடோ. அப்ப ஏவோட ஷேடோ எங்கிட்ட விழுகுது? ஏக்கு ரைட் சைடுல விழுகுது. என் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? லெஃப்ட் சைடு. அப்ப கண்டிப்பா ஏ எங்கேயும் இருந்திருக்காது,
இந்த இடத்துல இருந்திருக்காது. அப்ப இங்கதான் யார் இருந்திருப்பா? பி. இங்கதான் யார் இருப்பா? ஏ. சோ அப்பனாதான் லைட்டுக்கு ஆப்போசிட்ல ஷேடோ இங்கிட்டு விழுகும். ஏவோட ஷேடோ. ஏக்கோட ஷேடோ எங்கிட்டு விழுகுது? லெஃப்ட்ல விழுகுது. கொஸ்டின்ல அதான் சொல்லியிருக்காங்க. ஏ ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் லெஃப்ட் ஹேண்ட். சோ லெஃப்ட் சைடு விழுகுது அப்படின்னா ஏ எங்கிட்டு தான் இருந்திருக்கும்? சவுத்ல இருந்திருக்கும். ஆனா யார பார்த்து இருக்கும்? பிய பார்த்து, அதாவது நார்த்த பார்த்து இருக்கும். அப்ப பி எங்க இருக்கும்? நார்த்ல இருந்திருக்கும். பட் ஃபேசிங் என்னவா இருக்கும்? சவுத் ஃபேசிங்கா இருக்கும். சோ இப்ப கொஸ்டின் பி இன் விச் டைரக்ஷன் வாஸ் பி ஸ்டாண்டிங் கேட்டிருக்காங்களா, இல்ல விச் டைரக்ஷன் பி ஃபேசிங் கேட்டிருக்காங்களா? இங்க கேட்டிருக்கிறது விச் டைரக்ஷன் பி ஃபேசிங், எந்த டைரக்ஷனை பி பார்த்துட்டு இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப பி எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கு? சவுத்த பார்த்து இருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்னது? சவுத் தான் கரெக்ட். புரியுதா? பி இருக்க பொசிஷன் நார்த், பட் அங்க கேட்டிருக்கிறது ஃபேசிங், எதை பார்த்து இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் என்னது? சவுத் தான் கரெக்ட். புரியுதா? சோ டைரக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் என்னன்றத போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் செக் பண்ணலாம். சரியா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.